நிலை தேர்தல் அரசியலில் ஜெயிக்காத ஒரு கட்சி வந்து ஆளும் அரசு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு சட்டமும் இல்லை. அதுவும் இல்லாமல் ஆளும் அரசு செய்யக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனத்தையும் அத்தனை முறைகேடுகளையும் அத்தனை லஞ்சத்தையும் வந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடத்துல தான் ஆளும் அரசு இருக்கும். ஏன்னா மக்களின் வாக்கை வாங்கி மக்களின் வரிப்பணத்தை வாங்கி தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை நடத்திட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படை கூட புரியாமல் இந்த பதிலை திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து இந்த மண்ணுக்கானவங்க, மக்களுக்கானவங்க. உண்மையிலேயே இந்த தேர்தல் அரசியலில் நாம் தமிழர் கட்சி தோற்றுருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது நாம் தமிழர் கட்சியோட தோல்வி கிடையாது, இது மக்களுக்கான தோல்வி. ஏன்னா தேர்தல் அரசியலில் மக்கள் தமக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் போது அதை கேள்வி கேட்கறதுக்கு தான். ஆனால் உண்மையிலேயே மக்கள் அப்படி மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்க பிரதிநிதிகளை தான் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லவே இல்லை. ஏன்னா தேர்தல் ஆணையத்தால் வந்து எந்த ஒரு குற்ற வழக்குகளையும் சிக்காத வேட்பாளர்கள்னு சொல்லி கடந்த 5 தேர்தலாக சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் தான் தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகலன்னா அது வெற்றி தோல்வி வந்து யாருக்குன்னா மக்களுக்கு தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட வெற்றி வந்து மக்களுக்கான வெற்றி, நாம் தமிழர் கட்சியோட தோல்வி வந்து மக்களுக்கான தோல்வி. ஏன்னா இந்த மக்களுக்கான பிரச்சனையும் மண்ணுக்கான பிரச்சனையும் இந்த மண்ணில் நடக்கும்போது முதலாளாக குரல் கொடுத்து அதை தடுத்து நிறுத்தக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியை தோற்கடிக்கிறதுங்கிறது இந்த மக்களுக்கான தோல்வியாக தான் இருக்குமே தவிர்த்து நாம் தமிழர் கட்சிக்கு எந்த வகையிலும் தோல்வி இல்லை.